கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நாம் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். நம்மோடு கூட நம்முடைய பிரதேசத்தின் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் உதவி தலைவராக இருக்கிற பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அவர்களை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். விசேஷமாக இந்த முகாமிற்கு அவர்கள் அதிகமாக ஜெபித்து கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து, விசேஷமாக பாய்ஸ் எல்லாரும் தங்குவதற்கு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தது பாஸ்டர் அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுப்பீங்களா? தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவர் நல்லவர். அவர்களிடத்தில் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒரு காரியமும் கேட்ட போதெல்லாம் அவங்க நோ சொல்லாமல் அவங்க பொறுமையோடு இருந்து அதை சந்தோஷத்தோடு உற்சாகப்படுத்தி அவர்கள் எங்களை ஒவ்வொரு நேரமும் வழி நடத்த கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த மாலை வேளையில் நிச்சயமாய் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் நம்மோடு பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டதெல்லாம், பாஸ்டர் உங்களுடைய யூத் டேஸ் எப்படி இருந்துச்சு எங்களோட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் அவர்கள் இருதயத்திலே தந்திருக்கிறதை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லாதவங்களாம் என்ன சொல்றீங்க? ஒருவேளை இருக்கலாம் அப்படின்றீங்களா? என் இயேசு மிகவும் நல்லவர். சொல்லுங்க. இயேசு என்ற வார்த்தை நம்முடைய வாயில் உச்சரிக்கப்படுகிறது மிக குறைவுதான். இயேசு என்ற நாமம் இந்த உலகத்திலே சகல மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். கொடுக்கப்படாத நாமங்கள் எல்லாம் அதை பின்பற்றுகிறவர்கள் உறக்க சொல்லுகிறார்கள், பெரிய ஒலிபெருக்கி வைத்து சொல்லுகிறார்கள், எல்லா கிராமங்களிலும் சொல்லுகிறார்கள். ஆனால் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவை உடையவர்களாகிய நாம் அந்த நாமத்தை அதிகமாய் சொல்லுகிறதில்லை. இயேசு என்ற நாமம், நன்றாக கவனிங்கள். இயேசு என்ற நாமம் யோசேப்பு கண்டுபிடித்த பெயர் அல்ல, அல்லது மரியாள் நான் அதிசயமாய் ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறேன், அதுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்கன்னு உறவினர்கிட்டலாம் கேட்டு தெரிந்தெடுத்த பெயர் அல்ல. பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் யோசேப்புக்கு சொன்னான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர். நாம் நிறைய ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். எல்லாரும் கவனிங்க, ஆண்டவரே என்பது அது ஒரு ஜெனரல் டேர்ம், பொதுவாக எல்லாருக்கும் எல்லா சாமிகளுக்கும் சொல்றது. ஆனா இயேசு என்ற பெயர் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தான் முன்னிறுத்துகிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசுவை தான் பிரசங்கிக்கிறார். நான் ஒரு நாள் வேத புத்தகத்தில் இயேசு என்ற பெயர் எத்தனை முறை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் வந்தது. நான் விடவில்லை. ஒவ்வொரு புத்தகமாக புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயர் இல்லை. நான் பார்த்ததுல புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயர் எத்தனை முறை இருக்கிறது என்று நான் எண்ணி, ஒவ்வொரு புத்தகமாக எண்ணி வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற வரைக்கும் எண்ணின 1093 தடவை இயேசு என்ற பெயர் இருக்கிறது. வேதத்தில் யார் பெயரும் அத்தனை முறை சொல்லப்படவில்லை. இயேசு மிக முக்கியமானவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பிசாசு ஓடும், இயேசுவின் நாமத்தில் தான் நோய்கள் நீங்கும், இயேசுவின் நாமத்தில் தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் கிடைக்கும். ஆகவே இப்போ இயேசு என்று சொல்ல நம்முடைய வாய், ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் இயேசு என்று சொல்லுவேன் என்று ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். நிறைய தடவை ஆண்டவரே என்று சொல்வீர்கள், கர்த்தரே என்பதற்கும்
மற்றெல்லாம் இருக்கும். ஆனால் இயேசு என்ற பெயர் அடிக்கடி சொல்லப்பட வேண்டும். சொல்லப்பட வேண்டிய ஒரே நாமம் இயேசு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகவே நான் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன, வாலிபர்கள் தினந்தோறும் இந்த எக்ஸசைஸ் செய்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரர்களும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ மூமெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டாண்ட் இல்ல, கொஞ்சம் பிடி. எல்லாருமே செய்யலாம். என்னை பாருங்க, நான் செய்யற ரொம்ப ஒன்றும் பெரிய ஆக்ஷன்லாம் இல்லை. என் இப்படி கை வைங்க. என் என் இயேசு மிகவும்ன்றதுக்கு என்ன பண்ணலாம்? மிகவும் நல்லவர். அவ்வளவுதான். என்ன, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். வேகமா செய்யலாம். என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். அல்லேலூயா. மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 தடவை செய்தீங்கன்னா, என்ன தங்கச்சிமார்களே கவனிங்க, ஒரு நாளைக்கு 50 தடவை செய்தீங்கன்னா நல்லா ஆமெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நல்ல பலனாக இருக்கும். செஸ்ட் எல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சில அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதோடு கூட அதற்கு சாட்சியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் எடுத்து சொல்லி உங்களை வாழ்த்தி அமர்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீதை பற்றி சொல்லி இருக்கிறது. தாவீதுடைய வீர செயல்கள் பற்றி சொல்லி இருக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் என்னை பாருங்கள், பெலிஸ்தியருடைய சேனை அந்த பக்கத்திலும், இஸ்ரவேலின் சேனை ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்று பெயர். அது இந்த பக்கத்திலும் நிற்கிறது. இடையில் ஒரு பள்ளத்தாக்கு. யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறார்கள். என பெலிஸ்தியரிலிருந்து ஒரு ராட்சசன் வந்து ஒண்டிக்கு ஒண்டி வான்னு சொல்றான். நான் உங்க தேவனை தூஷித்தேனே, உங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷித்தேனே, உங்களுக்கு ரோஷம் இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். ஒருத்தனை அனுப்புங்க அப்படின்னு கூப்பிடுறான். நிறைய பேர் இருந்தார்கள். ஈசாயினுடைய குமாரர் எலியாப், அபினதாப், சம்மா இவர்கள் எல்லாரும் நின்றார்கள். எப்பொழுதும் தங்களை பெரிய வீரர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்களும் அங்கிருந்தார்கள். ஒருவர் கூட இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இல்லை. தன்னுடைய அண்ணன்மாரை பார்ப்பதற்காக தாவீது அந்த யுத்த களத்துக்கு வந்தான். அப்பொழுது அந்த ராட்சதனுடைய அந்த தொனியை, அவன் பேச்சை கேட்டான். அவன் எழுந்து வந்து பேசும்போது எல்லாரும் ஓடுகிறதை, இஸ்ரவேல் சேனை ஓடுகிறதை அவன் பார்த்தான். அவன் ஓடவில்லை, நின்று கொண்டான். அவனை எதிர்த்து பார்த்தான். முதல் வார்த்தை சொன்னான், இவனை நான் காலி பண்ணிடுவேன்னு சொன்னான். இவனை நான் காலி பண்ணிடுவேன், என்ன கிடைக்கும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சான். அண்ணன்மாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் அவன் விடலை. அவன் ரொம்ப ரோசக்காரங்க. ஹலோ தாவீது, ரொம்ப ரோசக்காரன். நீங்களாம் கிறிஸ்துவுக்காக ஜீவனுள்ள என்ன சேனைகளின் கர்த்தரை அவன் நிந்தித்தானே. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று அவனுக்குள் கொதிப்பு வந்தது. அதற்கு நடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியாக நான் போகிறேன் என்று அவன் சொன்னான். யாருமே நம்பவில்லை. ராஜாவும் அவனை நம்பவில்லை.
சரி என்னவோ போகட்டும் அப்படின்ட்டு கடைசியில் அவனை அனுப்பினார்கள். அவன் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அவன் போனான். இவர்கள் எல்லாரும் மிரட்டினதுக்கு மேல் அவன் மிரட்டினான். அவனுடைய மிரட்டலை கேட்டு அவன் எந்த விதத்திலும் பயந்து போகவில்லை. உங்களுக்கு இந்த சம்பவம் சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அவன் அந்த ராட்சதனை வென்று அவன் மேல் ஏறி நின்று, எப்படி வென்றான்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏறி நின்று அவன் பட்டயத்தாலே, அந்த ராட்சதனுடைய பட்டயத்தாலே அவனுடைய தலையை துண்டித்து அவன் தலைமுடியை பிடிச்சி கையில தூக்கிட்டு வீரமா நடந்து வர்றான். என்ன கவனிங்க, இப்ப 55ஆம் வசனம். இப்ப 55ஆம் வசனம். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க பாருங்க, இந்த அப்னேர் என்பவன் சேனை தளபதி. அவன் ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. அப்போ இந்த வாலிபன் இவ்வளவு தைரியமாய் போகிறதை அவன் பார்த்து, தொடர்ந்து வர்ற வசனத்தை பாருங்க. உடனே அப்னேர் எனக்கு தெரியாதுன்ட்டான். சத்தியமா எனக்கு தெரியாது, அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. இதுக்கு முந்தி சவுலுக்கு பேய் ஓட்டினவனு அவன் தான், தாவீது தான். எத்தனையோ முறை பாட்டு பாடி, அதாவது கீத வாத்தியங்களை வாசித்து பிசாசு துரத்தி இருக்கிறான். அப்ப கூட இந்த சவுலுக்கு அந்த வாலிபன் யாருன்னு தெரியல. நல்லா கவனிங்க, இந்த வாலிபன் யார்? இதைத்தான் நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும். இந்த வாலிபன் யார்? அங்க நிற்கிற ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், யுத்த வீரர்கள், மாபெரும் தோற்றம் உள்ளவர்கள், மாபெரும் ஆயுதத்தை தங்கள் கையில் வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் எல்லாரையும், யாரையும் பார்த்து யாரும் இந்த கேள்வி கேட்கல. தாவீதுடைய அண்ணன்மார் 3 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனை பற்றி கூட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படவில்லை. சேனை தளபதியை பார்த்து, அப்னேரை பார்த்து, இந்த வாலிபன் யார்? உடனே அப்னேர் போய் தாவீதை கொண்டு வந்து சவுலுக்கு முன்பாக நிறுத்திவிட்டான். அடுத்த வசனங்களில் வாசித்தா அது இருக்கிறது. நிறுத்தினான். நிறுத்தும் போது அவன் கையில அந்த கோலியாத்துடைய ராட்சதனுடைய தலை இருக்கிறது. பிடிச்சிட்டு அப்படி வீரமா நிற்கிறான். அப்ப கேட்கிறான், நீ யாருடைய மகன்? பெத்லகேமியன் ஆகிய உமது அடியானாம் ஈசாயினுடைய மகன் அப்படி என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு கௌரவம் பாருங்கள் அன்பானவர்களே. ஒன்றும் செய்யாமல் நிறைய செய்கிறவர்கள் போல காட்சியளிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் அப்படித்தான். ஒன்று செய்யாமல் நிறைய செய்கிறவர்கள் போல காட்சியளிக்கிறவர்கள். எல்லார் கையிலும் ஈட்டி இருக்கிறது, எல்லார் கையிலும் பட்டயம் இருக்கிறது, எல்லாருக்கும் தலைக்கவசம் இருக்கிறது, மார்க்கவசம் இருக்கிறது, எல்லா இராணுவ வஸ்திரமும் இருக்கிறது, பெரிய ஈட்டி எல்லார் கையிலும் இருக்கிறது. ஆனால் ஒருவரும் எந்த காரியத்தையும் செய்ய தகுதி இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கௌரவம்? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றென்றை சொல்லுகிறேன். தாவீது ஒரு ஆவிக்குரிய மனிதன். நன்றா கவனிக்கணும் பிள்ளைகள், நன்றா கவனிக்கணும். இந்த நாட்களில் வாலிபர்கள் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். அவன் எப்பவும் தேவனை பாடுவான். தேவனுக்கு சங்கீதம் அவன் ஏற்றி தேவனை பாடுவான், தேவனை துதிப்பான். அந்தி சந்தி மத்தியானம் என்று அவன் 3 வேளை ஜெபம் பண்ணுவான். தேவனை மிகவும் நேசித்தவன், கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தவன். அவனை தேவன் அபிஷேகித்தார், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற அன்பானவர்களே, நம்ம எல்லாரையும், உங்க எல்லாரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது வாழ்கிற இந்த காரியம்
தேவன் உங்களை உண்டாக்கின நோக்கம் நிறைவேறாமல் இருக்கிற நாட்களாக இருக்கக்கூடாது. நான் சிறுவனா இருக்கும்போது 66 வருடங்களுக்கு முந்தி ஆண்டவர் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பாடம் கற்பித்த ஒரு ஆசிரியை என் மேல் ஆர்வம் கொண்டு எனக்காக அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஒரு நாள் கிளாஸ் ரூமுக்கு வா, ஸ்டாஃப் ரூமுக்கு வா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன்னு இந்த அம்மா சொன்னாங்க. மிஸ்ஸஸ் இக்னேசியஸ் தேவராஜ் என்னுடைய கிளாஸ் டீச்சர். நான் உண்மையாகவே அவங்க கிஃப்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் எல்லாரும் போன பிற்பாடு காத்திருந்தேன். என்னை கையை பிடிச்சி ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மா கதவை பூட்டி மேலே போல்ட் போட்டாங்க. எல்லாம் ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அம்மா எனக்கு உள்ளே வச்சு எல்லாம் கதவெல்லாம் சாத்துது. நல்லா பெரம்பெடுத்து சாத்துன்னு சாத்த போகுது போலுக்குது. யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த காலத்துலலாம் டீச்சர்ஸ் அடிப்பாங்க, எங்கள் காலத்துலலாம் செம அடி அடிப்பாங்க. இப்போ தான் முடியறதில்லை. அதனால அடி பின்னி எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அடுத்து இந்த அம்மா பெரம்பத்தான் எடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து போய் நிற்கிறேன். எனக்கு 11 வயது. அப்போ எங்கள் டீச்சர் சொர்ணராஜ் இங்கே வா அப்படின்னா நான் கிட்ட போனேன். கை கூப்பு அப்படின்னாங்க. என் கையை கூப்பினேன். அவங்க 2 கையை கொண்டு என்னுடைய கையை இறுக பிடிச்சிக்கிட்டாங்க. இறுக பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்ன இந்த அம்மா கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு நான் ரொம்ப அங்கே எங்கேயும் பார்த்து எப்படி தப்பி ஓடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அவங்க புட்டி ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து என் கையில் சூடாக சொட்டுன்னு தண்ணீர் விழுந்துச்சு. நான் அப்போ அவங்க முகத்தை பார்த்தேன். அவங்க கண்களில் இருந்து கலகலகலகலவென்று கண்ணீர் என் கையில் ஊற்றினது. நான் அதை பார்த்தேன். இந்த அம்மா எனக்காக ஏன் அழ வேண்டும்? ஏன் அழுது இவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? சொர்ணராஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொல்லி இவங்க ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு தெய்வ பயம் என்னை நிரப்பினது. நானும் கண்களை மூட ஆரம்பித்தேன். என் டீச்சரோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகி இயேசு அன்றைக்கு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. 11 வயது சிறுவனாக இருக்கும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிலிருந்து நான் தனி ஜெபம் செய்ய கற்றுக்கொண்டேன். நான் ஹாஸ்டலில் இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் என்னோட படிக்கிற பையன் எங்களுக்கு ரூம் இருக்கும். தனி ரூமில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். அதிகாலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 66 வருஷங்களாக இன்னைக்கு வரைக்கும் அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதிகாலை ஜெபத்தை விடவே இல்லை. உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? இந்த வாலிபன் யார், இந்த வாலிப பிள்ளை யார் அப்படி என்று உங்களை பார்த்து ஒரு ராஜா அல்லது இந்த தேசத்தின் பிரதானமான ஒரு 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 மந்திரி உங்களை பார்த்து இந்த வாலிபன் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் தேவனுடைய வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படுவதும் தாவீதை போல அரிய தீரிய கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்தார் என்றால் உங்களுக்கு தனி ஜெபம் செய்கிற அந்த அனுபவம் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஒரு நாள் கூட நான் விட்டதில்லை. ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் நிறைய கிருபைகளை எனக்கு கொடுக்கிறார். நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய பிசாசு பிடித்தவர்கள் நிறைய பேரை அழைத்து கொண்டு வருவார்கள் என்னிடத்தில் ஜெபிக்கும்படி. நான் நல்ல வாலிப பிரசங்கியாராக இருந்தேன். அங்கே இருக்கிற எல்லா போதகர்களும் தங்கள் சபையில் பிசாசு பிடிச்சி ஆடுறவங்கெல்லாம் என்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களோட ஜெபம் பண்ணுவேன். நான் இப்படி அவங்களோட சேர்ந்து அந்த பேய்களை ஓட்டுவேன். தலைமுடியை பிடிப்பேன், சத்தம் போடுவேன்,
எண்ணெயை ஜெபம் பண்ணி கண்ணில் ஊற்றுவேன், வாயில் ஊற்றுவேன், தண்ணியில் ஊற்றி குடிக்க வைப்பேன். எப்படியாவது அந்த பிசாசை ஓட்டிடணும்னு சொல்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன் ஆஃப்டர் அனதர் பிசாசுகளை துரத்திக்கிட்டே இருப்பேன். என் நேரம் அதிலே போயிடும். அப்புறம் ரொம்ப டயர்டாயிருவேன். நான் படுத்துருவேன். காலையில் எழும்ப முடியாது ஜெபத்துக்கு. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் கேட்டார், சொர்ணராஜ் நீ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னார். நீங்க தனி ஜெபம் பண்ணுங்க, உங்ககிட்ட அவர் பேசுவார். நிச்சயம் இயேசு உங்களோடு, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். தனி ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களோடு பேசுவார். உங்களை பற்றிய நோக்கம் என்ன அவர் தெளிவாக சொல்லுவார். என்ன ஆண்டவரே நான் சரியில்லை என்று கேட்டேன். அப்பொழுது அவர் எனக்கு சொன்னாரு, நீ இப்பெல்லாம் ரொம்ப பிசாசுகளோடவே இருக்கிற, என் கூட நீ வர்றதே இல்லை, என்கிட்ட வர்றதே இல்லை, நீ பிசாசுகளோட தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீங்கன்னு சொல்லி அப்படி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இப்படியா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேய்களோடவே இப்படி ஓட்டிக்கிட்டு தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்படியா நான் சொன்னேன்? என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு தனி ஜெபத்தில் கர்த்தர் என்னை சரி பண்ணது எந்த ஊழியக்காரரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. அவர் எனக்கு சொன்னார், என் நாமத்தை சொல்லு, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லு. அது போமாட்டேன்னு சொல்லிச்சுன்னா நீ போயிரு அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஆண்டவர் கேட்டார், அந்த பிசாசு அந்த பையனை விட்டு அந்த பொண்ணை விட்டு போகலன்னா உனக்கு என்னன்னு கேட்டார். அப்படியா? அது ஒரு தோல்வி இல்லையா? ஒரு பிசாசை ஓட்டாம போயிட்டோம் அப்படின்னா அது தோல்வி இல்லையா அப்படின்னு. அது உனக்கு தோல்வின்னு நீ நினைக்கிற, அப்படி கிடையாது, நான் சொன்னபடி செய்ய அப்படின்னார். அடுத்த நாள் காலையில் ஒரு 10 காணம் சர்ச்சில் உட்காந்துருக்குது பேய்ங்க பிசாசுங்க. அதுங்க பாட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க, பாஸ்டருங்க கூப்பிட்டாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ நான் நினச்சேன், ஒரு புட்டி நிறைய எண்ணெய் எடுத்துகிட்டு போவேன், என்ன தண்ணியை கொண்டாங்கன்னுவேன், அதில் ஜெபம் பண்ணி அதில் ஊற்றுவேன், என்னென்னமோ வித்த பண்ணுவேன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த பாஸ்டருங்கெல்லாம் அதை நான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்து வந்தாங்க. நான் அன்னைக்கு ஏசுநாதர் சொன்ன மாதிரி செய்தேன். 10 பேருக்கு 5 நிமிஷத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன்? இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு முதல் ஆளுக்கு அது பொத்துன்னு விழுந்துருச்சு, போயிடுச்சு. 2வது ஆளுக்கு கை வச்சு இயேசுவின் நாமத்தில் போனேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் போறேன்னு போயிட்டேன். அடுத்த ஆளுக்கு அப்படியே ஜெபம் பண்ணி சிலது விழுந்துச்சு, சிலது திமிரு பிடிச்சி போய் நின்றுச்சு. நான் கவலையே படலை. நான் சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிட்டு என் வேலையை பார்க்க போயிட்டேன். அந்த பாஸ்டருங்கெல்லாம், சொர்ணராஜ் பாஸ்டர் நல்லதா இருந்தாரு, அவரை யாரோ கெடுத்துட்டு இருக்கிறாங்க, எண்ணெய் ஊற்ற மாட்டேங்கிறாரு, தண்ணியில் எண்ணெய் ஊற்றி குடிக்க சொல்ல மாட்டேங்கிறாரு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு என்னை பற்றி யாரோ கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அடுத்த நாள் அந்த பாஸ்டருங்க எனக்கு சொன்னதை கேட்டேன். பாஸ்டர், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்கள் போன பிறகு அத்தனை பேய்களும் எரிதே 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 எரிதேன்னு கிடந்து உருண்டுச்சுங்க. அதுங்க சொன்னது, அவரு போனாரு இயேசுன்னு எங்க மேல சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இயேசுவின் அந்த வல்லமை உள்ள பேர் எங்களால தாங்க முடியல, போறேன்னு அதுங்களே உருண்டு பிறண்டு அழுது 10 பிசாசுகளும் ஓடிருச்சு. நான் எங்கேயோ வேலை செய்ய போயிட்டேன். அல்லேலூயா. இந்த வேதத்தை படித்து கற்றுக்கொள்ளுகிறது நிறைய இருக்கிறது. ஆனால் தனி ஜெபத்தில் தேவன் நம்மோடு சொல்லுகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதன்படி செய்தால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இப்படி பேய்களை ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள ஒரு நாள் பேய் ஓட்டிக்கிட்டு போயிடும் அப்படின்னு. அப்படி நிறைய ஊழியர்கள் பேய்களோட ஓடிட்டவங்க இருக்கிறாங்க. நானும் அப்படித்தான் ஆயிருப்பேன். ஆண்டவர் நான் தனி ஜெபம் செய்கிறவனா இருந்ததுனால அவர் என்னை காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தவறுகளை நாம் செய்கிறோம். அது அப்பாவோ அம்மாவோ பாஸ்டரோ யாரோ சொன்னா ஒரு மாதிரி கோபம் வருது. ஆனா நீ தனி ஜெபம் பண்ணினா இயேசு உன்னோட பேசுவார், நிச்சயமாக பேசுவார். கர்த்தர் உன்னை சுத்தப்படுத்துவார்.
அதாவது இந்த செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செல்போன் உங்க கையில் இருந்துச்சுன்னா இதோட எவ்வளவு நேரம் செலவழிக்க, என்ன பார்க்குறீங்கன்றதுக்குள்ள நான் போகலை, இதோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க தனி இந்த டிவைஸோட நீங்க நேரம் செலவழிச்சு நீங்க ஜெபம் நேரம் செலவழிங்க. ஆனா தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க. இதோட நிறைய நேரம் செலவழிச்சுட்டு தனி ஜெபம் பண்ண போங்க. தனி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, மகளே இது வேண்டாம், இது வேண்டாம், நீ என் பாதத்தில் இரு, நான் ஒன்னும் ஆசீர்வதிப்பேன், நான் உயர்த்துவேன். கர்த்தர் உங்க கூட பேசுவார். இருக்கிற எல்லா வாலிபருக்கும் நான் சொல்றேன், நிச்சயமா இயேசு உங்களோட பேசுவார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு நிறைய விஷயங்களை தனி ஜெபத்தில் தான் ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தனி ஜெபம் செய்கிற மக்கள் நிறைய இல்லை. நான் இன்றைக்கு இந்த ஒன்றை, தாவீது ஏன் இப்படி அசாதாரணமான காரியங்களை செய்தான்? தனித்து தேவனோடு அதிக நேரம் செலவழித்தான். தாவீது தேவனோடு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் தவறுகள் வந்தது, ஆனாலும் அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை விடவில்லை. ஆகவே அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவன் தேவனுடைய பிள்ளையாக, என் இருதயத்துக்கு ஏற்ற என் தாசன் என்று தேவன் சொல்லுகிற நிலைமையில் அவன் ஆனான். நிச்சயமாய் அவன் ஒரு சாதனையாளனாக மாறினான். ஒன்று செய்யாமல் ஈட்டியும் கேடகத்தையும் பட்டயத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது. இந்த முகாமுக்கு வந்த அந்த வாலிப பெண்களே, வாலிப தம்பிமார்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து கேட்கணும், இந்த வாலிபன் யாரு, இந்த தம்பி யாருன்னு கேட்கணும். என்ன பார்த்து கேட்கிறாங்க நிறைய இடத்துல, அந்த நாட்கள்லயே கேட்பாங்க. நான் 19 வயதுல கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அப்படி கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் கேட்டார், இந்த தம்பி யாரு, புதுசா இருக்கு, இந்த தம்பி யாரு இருக்கு, கிருபை இருக்குது அவருக்கு அப்படின்னு கூப்பிட்டு நிறைய கூட்டங்கள்ல உபயோகப்படுத்தினார்கள். பிசாசுகள் ஓடினது, பிசாசுகள் தலைதெறிக்க ஓடும், பார்த்தாலே பிசாசுகள் எல்லாம் ஓடும். ஆனா பிசாசுகளிடத்தில் நான் நேரம் செலவழிக்கிறதை அன்றைக்கே விட்டு விட்டேன். இயேசுவின் நாமத்தில் போ, அவ்வளவுதான், முடிந்தது. கர்த்தர் பெரிய இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தருவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிவைஸ்க்குள்ள போய் இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது ஃபேஸ் டைமோ எதுக்குள்ளேயோ போய் யாரோடையோ லிங்க் கிடைச்சி நீ அதுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியாம இருந்தாலும் தனி ஜெபம் பண்ணப்போ இயேசு உன்னை விடுவிப்பார். இயேசு உன்னை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவர் இயேசு இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறது, நீங்க தனி ஜெபம் பண்றீங்களா? நான் 13-14 வயசு அந்த டீனேஜில் இருக்கும்போது எல்லாரும் வீட்டில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் அங்கங்கன்னு போவாங்க, நாங்கள் தேரிக்காட்டில் போய் அந்த உடமரத்துக்கு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சென்னையில் சானிட்டோரியம்ன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அதற்கு பின்னாலே ஒரு பெரிய மலை இருக்கிறது. நான் வாரத்தில் 2 நாள் அந்த மலையின் மேல் தனித்து ஏறுவேன். அங்கே ஒரு பெரிய, அதில் நிறைய பாம்பு உண்டு, அதனால பெரிய பாறை அங்கே இருக்கும். அந்த பாறையில் ஏறி உட்கார்ந்து கொள்வேன், பாம்பு அங்கே வராது. அதில் உட்கார்ந்து கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் ஒரு கள்ளி மரம் நிழல் கொடுக்கும், அதிலிருந்து சென்னை பட்டணத்தை பார்த்து ஜெபிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனுஷனாக உங்களை மாற்ற தேவன் சித்தமாயிருக்கிறார். இந்த தாவீதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவன் ஒரு திறமைசாலியாக இருந்ததுக்கு காரணம் தேவனோடு அவனுக்கு நல்ல தொடர்பு இருந்ததுனால. 2வது, நான் தேவனோடு பேசுகிறேன். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டியது, இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வாக்கியங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சீர்திருந்த தேறினவர்களாக எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாவதற்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிற வசனம். இதை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நீதிமொழி ஒரு அதிகாரத்தை தினமும் வாசியுங்கள். அதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து நீங்கள் வாசித்து கொண்டே போங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போக உங்களுக்கு புரியலைன்னா அதை விட்டுருங்க. நீங்க அதை பிற்பாடு நீங்க புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ளதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு அதிகாரம் இதுல ஒன்று அதுல ஒன்று என்று வாசியுங்கள். நீதிமொழி ஒன்று பிற்பாடு இன்னொரு அதிகாரம் என்று வாசியுங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற அன்பானவர்களே, இந்த வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் முழங்காலில் நின்று தான் வேதம் வாசிக்கிறேன். இன்றைக்கு காலையில கூட முழங்காலில் நின்று தான் வேதத்தை வாசித்தேன். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் வாசிக்கும் போது அவர் என்னோடு பேசுகிறார், நான் ஜெபிக்கும் போது அவரோடு பேசுகிறேன். நீங்கள் தனி ஜெபம் செய்கிறவர்களாக மாறினால் உங்களை திறமையான ஆட்களாக கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். உங்கள் குற்றங்குறைகளை அவர் மன்னிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு யார்? ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. இயேசு யார்? அவர் ஒரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம்? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இல்ல, இளையவன் தன்னுடைய தாப்பனத்தில் உரிமையாய் சகல ஆஸ்திகளையும் கேட்டு வாங்கி பணமாக்கி கொண்டு நண்பர்களோடு கூட சேர்ந்து தூர இடத்துக்கு போய்விட்டான். நன்றா கவனிங்க. தாப்பன் என்ன செய்தான்? தாப்பன் என்ன செய்தான்? ஒவ்வொரு நாளும் என் மகன் வருவானா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். மகன் வருவானா? மகனை தேடி போகவில்லை. மகனை தேடி போகவில்லை. ஆனால் அவன் வருவானா என்று காத்துக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நாட்டம் பிடித்தவனாய் தூரத்திலே தன் மகன் வருகிறதை பார்த்து அவன் வீட்டில் இருந்து அந்த தாப்பன் செய்தது இறங்கி ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவனை அரவணைத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு விருந்து பண்ணினா ஆடல் பாடல்லாம் நடந்தது. நான் சொல்லுகிறேன் கவனிங்க அன்பானவர்களே, நீங்கள் தவறு செய்து விலகி போகும்போது உங்களை அடிச்சு கீழே தள்ளி உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்குற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். நீ மனம் திரும்பி தன்னிடத்தில் வருவேன்னு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்க எந்த தவறை நோக்கி நீங்கள் சென்றாலும், எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நண்பர்களோடு அல்லது அங்க இங்கன்னு சொல்லி நீங்க அலைந்தாலும், நீங்க ஏசப்பாவை தன்னை பற்றி தான் ஏசு சொல்லுகிறார். ஏசப்பாவை தேடி அப்பாவை தேடி நீங்க வந்தீங்கன்னா, நீ எவ்வளவு நாட்டமா இருந்தாலும், எவ்வளவு பொல்லாத பாவியா இருந்தாலும், எவ்வளவு குறைகள் உள்ளவனா இருந்தாலும், நீ வந்தியே என் மகன் மறிச்சான் ஆனா திரும்ப வந்தான் அதுவே போதும் என்று, அதே தான் இன்னைக்கும் இயேசு இருக்கிறார். உன்னை மன்னிப்பார். நீ தனி ஜெபத்தை மட்டும் அவரை தேடி வருகிறதை மட்டும் விடாதே. ஜெபம் பண்ணு, அவரிடத்தில் வா. அநேகர் உன்னை குற்றவாளியாக்குவார்கள், ஆனால் இயேசு உன்னை மன்னித்து அணைத்துக் கொள்வார். அண்ணன் சொல்லுகிறான், அவன் வேசித்த கள்ளன், அவனை ஏன் வீட்டில் சேர்த்தார் என்று சொன்னான். ஆனால் தகப்பன் இல்லை, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், நாம் வாங்க சந்தோஷப்படுவோம் என்று சொல்லுகிறான். ஒருவர் மனம் திரும்பி வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் கர்த்தர். எந்த காலத்திலையும் நீங்கள் செய்த தவறு இனி தேவனிடத்தில் போக முடியாது, நீ தவறு செய்துவிட்டாய் இனி தேவனிடத்தில் போக முடியாது என்று சாத்தான் உனக்கு சொல்லுவான். இல்ல, நீ இயேசுவிடம் வா. நீ என்ன தவறு செய்திருந்தாலும் இயேசுவிடம் வா. அவர் உன்னை கட்டி பிடித்து உன்னை முத்தமிட்டு உன்னை அவர் நிச்சயமாய் சிறந்த வஸ்திரத்தை உடுத்தி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முடித்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் இந்த ஒரு ஊருக்கு வந்தார். என்ன, நாயினூர்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல ஒரு வாலிபனை சுமந்துக்கிட்டு போறாங்க. லூக்கா சுவிசேஷத்துல அது இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாடை தூக்கிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அவர் அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அந்த வாலிப பையனுடைய எல்லாரும் என்னன்னு சொன்னாங்க, ஏசுநாதர் அந்த பாடையை தொட்டார். உனக்கு பாடை கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல கவனி, உன்னை பாடை கட்டிடுவாங்க. நீ பாவி, நீ செத்த, நீ நாசமா போவ, அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த பாடையை தொட்ட உடனே சுமந்தவங்க நின்னாங்க. நின்ன உடனே அவர் சொன்னார், வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொன்னார். அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். என்ன பேச தொடங்கினான் அதான் எனக்கு விளங்கல. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உனக்கு முடிவு கட்டுற அளவுல ஜனங்க இருந்தாலும் ஆண்டவராக இயேசு இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு அப்படி சொல்றாரு. எத்தனை பேர் இன்றைக்கு நான் தனி ஜெபம், நிச்சயமாக இன்னையிலிருந்து நான் தனி ஜெபம் செய்வேன். நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை பிசாசு யூதாசை போல நாண்டு கொண்டு சாகு என்று சொல்லுவான், அது இதுன்னு சொல்லுவான். எதற்கும் கீழ்ப்படியாம என்னை இயேசு மன்னிப்பார் என்று என் தகப்பனிடத்திற்கு நான் திரும்பி ஓடி வருவேன். நான் என் ஆண்டவர் பிள்ளையாய், என்னை ஏசப்பா பிள்ளையாய் என்னை ஒப்பு கொடுப்பேன். நான் என்னுடைய நிலை செத்த நிலையா இருந்தாலும் இன்றைக்கு வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்றார். நீ எழுந்து பேச தொடங்கலாம். ஆண்டவர் இயேசுவின் மகிமையை பேச தொடங்கலாம். கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. ஆண்டவர் இயேசு மகிமைப்படுவாராங்க. பாஸ்டர், இன்னையிலிருந்து நான் தனி ஜெபம் செய்வேன். நான் என்ன தவறு செய்தாலும் என் இயேசு என்னை மன்னிப்பார் என்ற உணர்வை நான் விட்டுவிட மாட்டேன். நான் எந்த சத்துருவையும் பிசாசையும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று தாவீதை போல ஜெபிப்பேன். என்னை பார்த்து இந்த வாலிபன் யார், இந்த வாலிப பெண் யார் அப்படி என்று கேட்கக்கூடிய அளவில் அசாதாரணமான காரியத்தை செய்ய என்னுடைய தனி ஜெப வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்படிலாம் செய்ய முடியாதுன்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. இல்லை, நாங்கள் தனி ஜெபம் கண்டிப்பா செய்வோம். விட்டு விட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நன்றா கவனிங்க. என்ன 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 நேர்ந்தாலும் தினந்தோறும் ஜெபம். ஒரு நாள் ஜெபிச்சு ஒரு நாள் ஜெபிக்காம அப்படி இல்லை. நான் தாவீதை போல என் தேவனுடைய சமூகத்துல தனித்து ஜெபித்து என் தேவனோடு நல்ல உறவில் இருப்பேன். எவ்வளவு பெரிய ராட்சதனாலும் எவ்வளவு பெரிய சோதனையினாலும் என்னால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார் என்று உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஏன் வலது கரத்தை உயர்த்த சொல்றேன்னு தெரியுங்களா? ஏசாயா 41:13 சொல்லி இருக்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு தன் வலது கையை பிடிக்கணும்னு விரும்புறீங்க? நல்ல வலது கையை நல்ல உயரமா நீங்க உயர்த்தி, அல்லேலூயா, இந்த அதரிசனமான இயேசுவின் கரம் உங்களை பிடிக்கிறது. காயப்பட்ட இயேசுவின் கரம் உங்களை பிடிக்கிறது. நீங்கள் தனிமையாய் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாலிபன் யார், இந்த வாலிப பிள்ளை யார் என்று கேட்கக்கூடிய அளவில் அசாதாரணமான காரியங்களை செய்ய தாவீதை போல தனித்து உம்மோடு நேரம் செலவழிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதி. எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை நிறுத்தி விடாமல் ஆண்டவரை தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவர் தீமையில் இருந்து எந்த சத்துருவினுடைய சோதனையில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகள் தங்களை அப்பாவிடம் வைத்துக் கொள்ள, இயேசுவோடு தொடர்பில் வைத்துக் கொள்ள இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க.